சார் உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சூரியநாராயணன். நீங்களாம் எந்த ஊர்? ராமநாதபுரம். ராமநாதபுரம் தான் சொந்த ஊர்? ராமநாதபுரம் தான் சொந்த ஊர். எங்கள் அப்பா அம்மா, நான் படித்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். எங்கள் அம்மாவுக்கு கும்பகோணம். அம்மா கும்பகோணம்? ஆமாம். ராமநாதபுரம் பரமக்குடி எங்கள் அப்பா. ஓஹோ. அப்பா என்னவா இருந்தார்? அப்பா வந்து ரொம்ப வருஷமாக ஹெட் மாஸ்டர் கம் எம்எல்சியாக இருந்தார். டீச்சர்ஸ் கான்ஸ்டிடுவன்சி 62லேருந்து 74 வரைக்கும் 12 வருஷம் இருந்தார். அண்டர் காமராஜ், பக்தவச்சலம், அண்ணாதுரை, சிஎம் கருணாநிதி இருக்கும்போது தான் இறந்து போனார். சிட்டிங் எம்எல்சி. பிளாக் பார்டர் கெசட்லாம் போட்டு எல்லா டீச்சர்ஸுக்கும் தமிழ்நாட்டில் அவர் தெரியும், நிறையா பண்ணியிருக்காரு. அப்பா பேர் எம் ராஜா ஐயர்னு பேர். ராஜா? ஆமாம், அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கு பெரியவா கூட வந்த இன்ட்ராக்ஷன் வந்து த்ரூ யுவர் ஃபேமிலி சர்க்கிள்? எங்கள் அம்மா சைடு வந்து அப்பைய தீட்சிதர் பரம்பரை கும்பம். அதனால் எங்கள் தாத்தாவோட இளையாத்தங்குடி அங்கங்கே நான் போயிருக்கேன். சின்ன வயசில் தாத்தாவோட போய் பார்ப்பேன். எங்கள் அம்மா எப்பவும் வந்து அப்போல்லாம் வந்து 75க்கு முன்னால் எனக்கு வந்து அவ்வளவு ஒரு ரொம்ப டீட்டெயில்டு ஈடுபாடுன்னு கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகும்போது என்னடா எடுத்து வச்சுட்டியாடா பெரியவா படம் இல்லாமல் பெட்டியே கிடையாது. ஆமாம், எம்பிஏ கல்கட்டாவில் படித்தேன். அப்போ பரப்பிடும் போதும் ஏண்டா பெரியவா படம் இருக்கான்னு கேட்பேன். அது இல்லாமல் போவேன். 75 மேலே தான் ஒரு அந்த இன்சிடெண்ட் ஒன்று, ஒரு மிராக்கிள். நம்ம அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அது ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் திங். என்னென்னா, தேவிப்பட்டினத்துக்கும் பெரியவாளுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. தேவிப்பட்டினத்தில் இந்த நவபாஷணங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்தலம். அது திருப்பல ராமரே பிரதிஷ்டை சொல்லுவார். அந்த தேவிப்பட்டினமும் திருப்புல்லானியும் இல்லாமல் ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடாது. ஆனால் அந்த என்டையர் தேவிப்பட்டினம் இஸ் ஃபுல்லி ஆக்குபைடு அண்ட் பிகாஸ் தே ஹவ் பீன் லிவிங் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி முஸ்லீம்ஸு. அந்த எங்கள் அப்பா வந்து அந்த என்டையர் ஏரியாவில் அப் டு ராமேஸ்வரம் ஹெட்மாஸ்டர் இருந்ததுனால அத்தனை முஸ்லீம்ஸும் தேவிப்பட்டினம், கீழக்கரை, ராமேஸ்வரம், அப்துல் கலாமுக்கு முதல்ல நல்லா தெரியும் எங்கள் அப்பாவை. தோ ஹி வென்ட் டு ஸ்வாட்ஸை ஸ்கூல், எல்லாருமே எங்கள் அப்பாட்ட படிச்சுவா. ஸோ அந்த தேவிப்பட்டினத்தில் வந்து பரமாச்சாரியர் வந்து அங்கே ராமநாதபுரம் ஏரியாவுக்கு வந்தாச்சுன்னா மதுரை டு ராமேஸ்வரம் வரைக்கும் எங்கள் அப்பாவோட தம்பி ஆதிநாராயணன் கூடவே இருப்பார். எல்லா வேலையை விட்டு அவரோடையே தான் இருப்பார். ஆமாம். அதனால் ஆதிநாராயணன் தான் ரொம்ப ஈடுபாடு பரமாச்சாரியர். ஆமாம், சித்தப்பா. அவர் வந்து என்னடா இந்த நவபாஷணம் வந்து சரியா இல்லையா, இந்த இடத்த நல்லா எடுத்து வந்து இந்த நவபாஷணம் வந்து எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா உள்ளே போய் ஒரு 9 கல் இருக்கும். பேக் வாட்டர் இருந்தது, பண்ணல மாதிரி இருந்தது. பட் ஆனால் வர 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 என்ன ஆச்சுன்னா தண்ணி உள்ளே போய் ஒரு பேக் வாட்டர் மாதிரி ஆகி அந்த ஏரியா ஃபுல்லாக அப்ரோச் இல்லாமல் இருந்தது. ஸோ ஒரு தரம் பரமாச்சாரியார் அங்கே வரும்போது அங்கேயே போய் இருந்தார். தேவப்பட்டினத்திலே இருந்து இந்த ஏரியாவெல்லாம் எடுத்து அழகாக எல்லாரும் வந்து பண்ணுற மாதிரி கட்டணும், போய் உள்ளே போய் எல்லாம் பண்ண மாதிரி அப்படின்னு இப்போ சொன்னதுனால அது அந்த இடத்த வந்து வாங்கிறதுக்கு, ஏன்னா இட் இஸ் ஓன்டு பை சம் ஆஃப் தி முஸ்லீம்ஸ். சித்தப்பா வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லுவார். எங்கள் அப்பா சொன்னால் அந்த என்டையர் ஏரியாவில் எதாக இருந்தாலும் தட்ட மாட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லி அந்த இடத்த வாங்கி கொடுத்து, அதே மாதிரி தான் ராமேஸ்வரத்தில் அந்த கோவில் காஞ்சி மட் கோவில் கட்டுறதுக்கும் எங்கள் அப்பா, ஏன்னா ராமநாத சேதுபதியில் எங்கள் அப்பாட்ட படித்த ஸ்டூடெண்ட், அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணி இப்போ அந்த நவபாஷணம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு முக்கிய காரணம் எங்கள் சித்தப்பா ஆதிநாராயணன். சித்தப்பாட்ட சொன்னது பெரியவா இல்லை, அவர் சொன்னதுதான் வேத வாக்கு எங்கள் சித்தப்பா. ஆமாம். இப்போ எவ்வளோ கோவில்கள் நமக்கு, இது ஒரு புது நியூஸ், இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் தேவிப்பட்டினம் போகிறா, இன்னைக்கு தரிசனம் பண்ணுறா. அவராட்டி தான். அவர் பரமாச்சாரியார் இல்லைன்னா அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அங்கே இருந்தார். அவர் அந்த இடத்துல அந்த முன்னால் நவபாஷணத்துக்கு என்ட்ரக்கு பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன 1000 இயர் ஓல்டு ஒரு கல் மண்டபம் இருந்தது. அது இப்போ இருக்கா இல்லை, அந்த அதுலேயே தான் தங்கியிருந்தார் பரமாச்சாரியர். தேவிப்பட்டினம் நீங்கள் சொல்கிறதுலேருந்து பெரியவாளுடைய முயற்சியில் வெளியில் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த லோகத்தில் எல்லா பக்தாளுக்கும் கிடைக்கிறது. அதே மாதிரி வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் பெரியவாளால் வந்தது. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. இங்கே மெட்ராஸில் இருக்கிற பெசன் நகர் இருக்கிற
அஷ்டலட்சுமி கோவில் பெரியவா சொல்லி கட்டினது. அதே மாதிரி பெசன் நகர்ல இருக்கக்கூடிய ரத்னகிரீஸ்வரர் சொல்லி கட்டினது. அறுபடை வீடு பெரியவா சொல்லி கட்டினது. அனந்த பத்மநாப சாமி கோவில் அவர் சொல்லி கட்டினது. அது தெரியாது. அப்படியா? அனந்த பத்மநாப சாமி கோவில் நான் கேள்விப்பட்டது வந்து அதனால தான் பெரியவா படமும் இன்னமும் அங்கே வச்சிருப்பா. அனந்த பத்மநாப சாமி கோவில் எப்படின்னு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த இடத்துல வந்து கோவில் தான் கட்டணும்னு பிளான் வந்து ஆஸ்பர் வேற ஒன்றும் கட்ட முடியாது. அந்த இடமும் வந்து ட்ரிவாங்கூர் ராஜா வர்மாவால் சேர்ந்தது. அவ ஒரு தடவை அந்த கோவில் கட்டணும்னு வர்மா வந்து ராஜா வந்து இருக்கும்போது பெரியவாளை போய் பார்த்துருக்கா. பெரியவா சொன்னால், ஏன்டா எல்லாரும் இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு வரணும், இங்கே ஒரு ஏன் அனந்த பத்மநாப சாமி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்த எஸ்வி நரசிம்மன் கூட இருந்தார். ஸோ எஸ்வி நரசிம்மன் அந்த வர்மாவாலாம் சேர்ந்து கட்டின கோவில் இன்னமும். அதனால தான் அது அந்த மண்டபமே பெரியவா மண்டபம்னு வச்சுருக்காங்க. பெரியவா பெரியவாளுடைய திருஷ்டி, பெரியவாளுடைய கற்பனையில் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஒரு 100 வருஷத்துல நடந்திருக்காதுன்னு சொல்லாத அளவுக்கு நடந்திருக்கு. அது ஏன்னா அவர் கடவுளுங்கிறது வந்து அவர் கூட இருந்து பார்த்தவாளுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அதான் 75 இன்சிடென்ட்டுக்கு முன்னால் வந்து அவ்வளோவா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வேற எதையுமே கடவுள் கிடையாது. அப்படி ஒரு 75 எங்கள் அப்பா வந்து நல்ல எம்எல்சி நல்ல பேர் இருந்தாலும் சஷ்டியப்த மூர்த்தி முடிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப ஆதங்கம். 2 டாக்டருக்கு கல்யாணம் பண்ணலன்னு. எனக்கு 6 பேர் மொத்தம், கடைசி 2 சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகலை. அந்த இதில் வந்து சஷ்டியப்த மூர்த்தி ஆனவனே இறந்து போயிட்டார் 74. ஆமாம். ஸோ இந்த 2 சிஸ்டரையும் நான் தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ எனக்கு 73ல் கல்யாணம் ஆகிடுது. நானும் சரஸ்வதி என் ஒய்ஃபும் தான் எங்ககிட்ட தான் இருந்தா. ஒரு கடைசி சிஸ்டர் பிஎஸ்சி படிச்சுட்டு இவ பிஎஸ்சி முடிச்சுட்டு 74லேருந்து வரன் பார்த்துட்டே இருந்தோம். என் வீட்டில் தான் இருந்தா. ஒன்றுமே. அப்போ நான் மகாலிங்கம் சக்தி மகாலிங்கத்திட்ட ஜிஎம் இருந்தேன். ஆமாம். அப்போ காரு டிரைவர் எல்லாம் கொடுத்துருந்தேன் எனக்கு. நான் வரம் பார்த்துட்டே இருப்பேன், தட்டிகிட்டே இருக்கும். 1 இயருக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து இப்போ ரிட்டையர்ட் ரயில்வே ஆஃபீஸர், நல்லா பட்டப்பட்டியாக விபூதிட்டு அவரும் ஒரு ஏன்பா உனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கே, டெய்லி வரன்லாம் எடுத்துட்டு இந்த காஞ்சி பரமாச்சாரியார் மேலே உனக்கு நம்பிக்கை உண்டான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நம்பிக்கைன்னு கிடையாது, அப்பப்போ அம்மா சொல்லுவா படத்தை வச்சுன்னு போவேன்னு வச்சு, நீ ஒரு தடவை இந்த தங்கையை வேணா கூட்டின்னு போயிட்டு வாங்க அப்படின்னார். அப்போ அந்த டைம்னு பார்த்தா இந்த மகாலிங்கம் அந்த கொடுத்த காரை வந்து ரீபோர்ட் பண்ணியிருந்தா, அம்பாசிடர் காரு. அப்போல்லாம் ரீபோர்ட் பண்ணால் எப்படின்னா மொல்ல 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் எடுத்துகிட்டு போனோம். ஒரு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே 4th ஜூலை 1975 இந்த காரை முள்ள எடுத்துட்டு காஞ்சிபுரத்துக்கு போனோம். தூரம் உங்க மைண்ட்ல இம்ப்ரெஷன் ஆயிருக்கு அந்த டேட்ஸ்லாம். அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சங்கதி மறக்க முடியாது. ஏன்னா அது வந்து கடவுள் மாதிரி எனக்கு. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம். இங்கேருந்து போய் சேரும்போது ஈவினிங் 5 மணி சாயங்காலம். பெரியவா கலவையில் இருக்கா. கலவையில் வந்து அவளோட குருவோட அதிஷ்டானத்தில் ஒரு சின்ன குளம் இருக்கும். அந்த அதிஷ்டானத்துக்கு முன்னால் ஒரு சின்ன மதில் இருக்கும். நான் வந்து அப்போ வந்து பெரியவாளுக்கு வந்து ஒரு கல்கண்டு கூட வாங்கிட்டு போகணுன்னு கூட தெரியாது. ரொம்ப டு பி ஃப்ராங்க் வித் யூ. ஸோ பெரிய கிருதா, முஸ்டாஷு, சட்டை, பேண்ட்டு போட்டு நான் பாட்டு போயிட்டேன். நான், என் ஒய்ஃபு, என் சிஸ்டர். அங்கே போன உடனே அந்த கேட்டுக்கு முன்னால் ஈவினிங் ஒரு 5-5:15 ஒரு கிட்டத்தட்ட 500 பேர் அந்த டே ஃப்ரைடே ஈவினிங் உட்காந்துருக்கா. அந்த கேட்டுக்கு உள்ளே இருக்கிறவன் அங்கேருந்து எவனோ ஒருத்தன் ஓடி வந்து என்ன ஏதோ நார்த் இந்தியன் சேட்டுன்னு நினச்சிட்டான். என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டான். ஓ பாஜ்மே ஆவோ गुरुजी का अधिष्ठानम है, उसको सामने देखने के लिए अच्छा हो गया சார்னு சொன்னான். சரி, அந்த சைடு போனேன். ஒரு குளம் இருந்தது. குளத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு மாமி இருக்கா, சுமங்கலி மாமி. ஒரு 55 வயசு இருக்கும். பெரிய பொட்டுட்டு எப்பவும் வேற யாருமே கிடையாது. நான், சரஸ்வதி, என்னோட தங்க ராஜேஸ்வரி 4 பேர் தான் இருக்கோம். எனக்கும் அந்த அதிஷ்டானத்துக்கும் எனக்கும் உங்களுக்கும் உள்ள தூரம் தான். நடுவில் பெரியவா அப்படி வரா. அவ கூட வேத கோஷத்தோட ஒரு 4-5 பேர். அவர் வந்து ஒரு செகண்டு அவரோட குருவை இது பண்ணிட்டு என்னை இப்படி திரும்பி பார்த்தார். அதான் ஃபஸ்ட்டு
இது உங்களை பார்க்குற மாதிரி அந்த ஒரு செகண்ட் பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு லைட்னிங் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்ற மாதிரி பிட்டன் பை தி கிங் கோப்ரா. ஆமா. அப்புறம் அடுத்த ரவுண்டு வர்றார். அடுத்த ரவுண்டு வரும்போது மறுபடியும் என்னை பார்த்தார். மறுபடியும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மூணாவது ரவுண்டு வரும்போது அவர் ரெண்டாவது ரவுண்ட் போன உடனே பாலு மாமா அங்கேருந்து உன்னையே பார்க்குறாரு, நீ யாருன்னு சொல்லுன்னார். பட் பெரியவா அந்த பார்த்த திருஷ்டியில you felt you got affected something like that because அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்லேருந்து எத்தனையோ தடவை நான் பெரியவாளை பார்த்துருக்கேன். அவரை பார்த்தா எனக்கு ஒன்றும் பேசக்கூட தோணாது. அப்படியே வெறும் அழுக கண்ணீர் தான் வரும். அவரை பார்த்தேன்னா சில டைம் பாரமாவை கேள்வி கேட்குற அவர் அழுதுன்னு இருக்காரு, பதிலே சொல்ல முடியாது. அப்படி ஒரு அதாவது ஹீ வில் டேக் மீ அந்த நிர்குண பிரம்மங்கிற அந்த லெவலுக்கு அந்த ஒரு பிளாங்க்னு சொல்ல முடியாது. பிளாங்க்குங்கிறது இட்ஸ் நாட் த கரெக்ட் வேர்டு. இது கம்ப்ளீட்லி ஹிமாலயாஸில் போய் சில பேர் மெடிடேட் பண்ணால் 10 வருஷம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், சப்ளைம் ஃபீலிங். அது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், இன்எக்ஸ்பிளிகபிள் பை ஹாப்பினஸ். நிர்குண பிரம்மன். அது it is not a sad state of mind, it's a very very happy state of mind. You are shocked with so much of happiness and unimaginable ஒரு இது. அவர் அந்த மாதிரி பார்த்தோன்னே நீ யாருன்னு சொல்லுன்னார். அடுத்த ரவுண்டு வந்தவுடனே சத்தம் போட்டு கத்தி சொன்னேன், இந்த மாதிரி ராமநாதபுரம் ராஜா ஐயரோட பையன்னு. சத்தம் போட்டு சொன்ன உடனே அவர் ஒரு செகண்ட் சட்டையெல்லாம் இருக்கு. அப்ப சட்டை பேண்ட் கிருதா எல்லாம் இருக்கு. அந்த பக்கத்துல மாமி 4 பேர் தான், நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். அப்படி பார்த்தார், ஒரு செகண்ட் இருந்தார். அவர் குரு கிட்ட அதிஷ்டானத்தில் இருந்தார். அப்புறம் போனார். கூட இருந்தவெல்லாம் போனால் 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 6 நிமிஷம் ஆச்சு, காணோம். இப்போ கிட்டத்தட்ட 5:45 ஃப்ரைடே ஈவினிங். அப்புறம் அந்த மாமி, இந்த சுமங்கலி மாமி என்னை பார்த்து, ஏன்பா இது உனக்கு நல்லா இருக்கா? தினாம்பரி கிருதா, மீசை, சட்டை, பேண்ட்டு, ஷார்ட் பரமேஸ்வரனையே ஃப்ரைடே ஈவினிங் பக்கத்தில் பார்த்துருந்தேனே, அது கொடுத்து வைக்காத ஒரு இது, அதை நீ கெடுத்துட்டியப்பா, நல்லா இருக்கா உனக்கேன்னு சொன்னார். என் ஒய்ஃபு உடனே ஃபெல், நானும் என் ஒய்ஃப் நம்ம பண்ணது தப்பு, மாமி சொன்னப்புறம் தான் இப்படித்தான் வரணும்னு எனக்கு. உடனே இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். பெரியவா வரல. அப்புறம் சார் ஒய்ஃப் சொன்னால் இந்த மாதிரி நம்ம வந்தாச்சு, தரிசனம் ஆச்சு, பரப்பிட்டு போகலான்னு. ஸோ பரப்பிட்டு வந்துட்டோம். என் தங்கையும் கூட்டின்னு நானும் அந்த மாமி மாத்திரம் இருக்கா. திரும்பி ஒரு 100 யார்டு வந்திருப்போம். மறுபடியும் அங்கே பெரியவா வரா. சரி, மாமி சொன்னது இந்த சட்டை இல்லாமல் போகணும்னுட்டு சட்டையை கிடுகிட்டு கயட்டிட்டு போய் நின்னேன். நாங்கள் 4 பேர் தான். மறுபடியும் நின்ன உடனே அவர் வந்தவர் மறுபடியும் என்னையே பார்த்தார். எனக்கு இருக்கிற தைரியத்தை வச்சுட்டு ராமநாதபுரம் ராஜா ஐயர் பையன் சத்தம் போட்டார். எனக்கு தெரியாது, அவர் கிட்டத்தட்ட 2-2.5 மாசமா அப்படி ஒரு மௌனத்தில் இருக்கார் பிரம்மச்சாரியார். அவ்வளோ ஒரு மௌனம். கூட இருந்தவா எல்லாரையும் கூப்பிட்டு இப்படின்னார், நீங்கள் வேத கோஷத்தை நிறுத்தாதீங்க இப்படின்னார். அவா பண்ணியிருந்தா. பாலுவை மாத்திரம் கூப்பிட்டு அப்படின்னார். என்ன சொல்றான்னு, நான் ராமநாதபுரம் அப்படின்னு சொன்ன உடனே நிறுத்திக்கோ அப்படின்னு எல்லாம் மௌனத்தில் அந்த எல்லாம் சைகை. அவர் பாலு மாமா ராமநாதபுரம் ராஜா ஐயரா, பிரசிடென்ட்ஸ் அவார்டு வாங்கினாரா, குன்றக்குடி அடிகளார், இப்படி தாடி குன்றக்குடி அடிகளார் காஞ்சி மடத்தை பற்றி தவறாக பேசும்போது உங்கள் அப்பா அண்ணாதுரை இருக்கும்போது பேசி அந்த இது அசம்பிளியில் கவுன்சிலில் அதில் சங்க மடத்துக்காக அதை விட்ரா பண்ணி அவர் விட்ரா பண்ணார். குன்றக்குடி அடிகளார் விட்ரா பண்ணார், பேப்பர்லேயே வந்தது. ஐ எம் சாரின்னு சொல்லி அது பண்ணார். எல்லாம் கேட்டால் அது எல்லாம் சைகை. அந்த சைகை அது என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிஷம் சைகையிலேயே போயிட்டு இருக்கு. இது எல்லாரும் கேட்டுட்டு கிட்டத்தட்ட 1000 பேர் வந்துட்டா பின்னால. இந்த 4 பேர் அந்த பின்னால ஃபுல்லா அந்த குழந்தை எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 6-6:45 எல்லாம் அவர் கேட்டுட்டு இந்த மாதிரி பிரசிடென்ட் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன்
அவார்டு வாங்கினாரா உங்க அப்பா, டீச்சர்ஸ் கான்ஸ்டியூன்சியில் எல்லாம் கேட்டுட்டு என்னை பார்த்து எதுக்கு வந்தேன். அவ்வளவு சைகை, எல்லாம் சைகை தான். ஒரு பெரிய சகாப்தமே சைகைல நடக்கிறது. அது எப்படி அதான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டால் தெரியும். அந்த குன்றக்குடி அடிகளாருங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தாடி குன்று அடிகளார். அப்புறம் வந்து இவர் சொன்ன உடனே அது எனக்கு எதுக்கு வந்தேன்ன உடனே என் தங்கையை காமிச்சு இவளுக்கு தான் கல்யாணம் ஆகலைன்னு என் தங்கையை பார்த்து இவளான்னு கேட்டாரான் எப்படின்னார். எல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுட்ட நகை நட்டெல்லாம் வச்சிருக்கியா அப்படியே கேட்டார். இப்படி காமிச்சு நகை சிரிச்சுட்ட. நான் சொன்னேன் எல்லாம் எங்கள் அப்பா பண்ணி வச்சுட்டு போயிருக்கா, நான் வரேன் பார்த்து பண்ணேன். மறுபடியும் அவ்வளோ ஆசை. அப்புறம் என் ஒய்ஃப் எந்த ஊர், மதுரை, அப்பா அம்மா எல்லாத்தையும் கேட்டார். எல்லாம் செய்ய எல்லாம் செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி டைம், ஒரு 7 மணியாக இருக்கும்போது ஒரு நிசப்தம். எனக்கு வந்து நான் தான் ரா ஆச்சே ஃபஸ்ட்டு. எனக்கு உத்தரவு வாங்கிக்கணும்னு தெரியாது. அந்த நிசப்தத்தை பார்த்துட்டு பாலு மாமா பின்னால் நீ உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னார். ஏன்னா ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு. மறுபடியும் ஒரு 20 செகண்ட் அப்படியே இருந்துட்டு என்னை பார்த்து நீ எப்படி வந்தேன்னார். நான் வந்து கார் கொடுத்துருக்கார் மகாலிங்கம், காரில் தான் வந்தார். மறுபடியும் ஒரு 20 செகண்ட் அப்படின்னு கண்ணை மூடிண்டார். கண்ணை அப்படியே மூடின்ட்டு பின்னால் இருக்கிறவனை கூப்பிட்டு இன்னைக்கு எதுவும் மழை பெஞ்சதோடா அப்படின்னார். அப்படியே கேட்டார். இதுதான் சரி, மழை பெஞ்சதோடா இல்லை அப்படின்னா. என்னை பார்த்து பார்த்து போ, இப்படி கை இப்படி வச்சுட்டு பார்த்து போனார். நான் வந்தேன், நான் என் தங்க என் ஒய்ஃபு வந்து காரில் ஏறுறோம். 7-7:15 மணி கலவையில். ஒரு 20 நிமிஷத்தில் பிடிச்ச மழை என் லைஃப்பில் நான் பார்த்ததில் அடித்து தண்டர் அண்ட் லைட்னிங் பிச்சு உதறி கலவையிலேருந்து கிட்டத்தட்ட இந்த காஞ்சிபுரம் ஜங்ஷனுக்கு வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட 5 ட்ரீ அப்ரூவ்டட். ரோடு ஃபுல்லாக மாற்றி கீத்தி வரும்போது நான் வந்து மெட்ராஸுக்கு வந்து சேரும்போது காலையில் 4:30 மணி. நெக்ஸ்ட் டே 5ஆம் தேதி பேப்பர் எடுத்து பார்த்தா ஹிந்துவில் லாஸ்ட் 4 டிகேட்ஸில் மேக்ஸிமம் ரெயின் அண்ட் தண்டர் இன் காஞ்சிபுரம். அது 6ஆம் தேதி ஜூலை. 7 போச்சு. 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு இன்லேண்ட் கவர் வருது. எனக்கு பார்த்தா எங்கள் அப்பா வந்து அவர் இருக்கும்போதே, ஏன்னா அவருக்கு தான் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நேதாஜி கிளினிக்னு உடுமல்பட்டில் ஒரு பெரிய டாக்டர் கிருஷ்ணன், அவரோட மாமனாரும் எங்கள் அப்பா எல்லாம் டீச்சராக இருந்து நல்ல கனெக்ஷன். எழுதி போட்டார். அவர் 3வது பையன் எஸ்கே வைத்தியனான்னு MBA படிச்சுட்டு பாம்பேயில் இருக்கான். அப்போ எழுதியிருந்தார், இப்போ பையன் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. எங்கள் அப்பா இருக்கும்போது 8ஆம் தேதி ஒரு இன்லேண்ட் கவர் வருது. டியர் மிஸ்டர் சூரியநாராயண், நேதாஜி கிளினிக் இவர்கிட்டேருந்து கிருஷ்ணன்ட்டேருந்து, யூ மே ரிகால் that your father approached me. Now my son Chiranjeevi Vaidyanathan has given his okay. Incidentally, he happens to be here in Madras on 15th of August on an official visit. He may call on you and see your sister if he likes. We do not want any dowry or anything. Only condition is, since I cannot move from Udumalpet, you have to bring your sister to Udumalpet and show it to me. They are married, settled with 2 children, both of them in. இது வந்து எனக்கு அந்த டே நானே எனக்கு, ஏன்னா எங்களுக்கு வந்து எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு கடவுள் மாதிரி இருந்தார். இதை வந்து அதை அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்த உடனே அன்னிலேருந்து எனக்கு ஒரே ஒரு கடவுள், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு, 1-2 இல்லை. ஒரு தரம் வந்து பெரியவாளோட எப்போ அதுலேருந்து எப்போவுமே என் காரில் வந்து அவரோட ஃபோட்டோ தான் இருக்கும். இப்போ என் காரில் ஃபோட்டோ வேறு ஒன்றுமே இருக்காது. 1980 வந்து எனக்கு ஃபாரின் அசைன்மெண்ட் கிடச்சி நைஜீரியா போனேன். நல்ல பெரிய போஸ்ட், டைரக்டர்ஸ் போச்சு. அப்போ பிஜோ 505 இருந்தது, அது பென்ஸுக்கு ஈக்குவல். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃப்ரைடே ஆச்சுன்னா அங்கே கார் இல்லாதவனே கிடையாது. ஃப்ரைடே ஆச்சுன்னா யூஎஸ் மாதிரி அவன் எல்லாரும் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போவான். ஸோ ரோடு ஃபுல்லாக காராக இருக்கும். எல்லோரும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவேன். நான் வந்து லாகோஸுக்கு போயிட்டுருக்கேன் காரில்.
லேசாக ட்ரிசில். பின்னால் சீட்டில் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஃபிலிப் ஒகுண்டேன்னு என்னோட டிரைவர். காரை எடுத்துட்டு போனவன் 100 கிலோமீட்டர்ஸில் போயிட்டு இருக்கான். பெரியவா படம் முன்னால் எப்போவுமே இருக்கும் எல்லா இடத்துலையும். எனக்கு அந்த பெரியவா படம் இல்லாத இடமே கிடையாது, இந்த டைரியிலே இருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணால், அந்த கார் 100 கிலோமீட்டரில் போயிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட கார் போயிட்டு இருக்கு, எக்ஸ்பிரஸ் வே எல்லாம். அவன் முன்னால் இருக்கிற காரில் போய் ஃப்ரண்ட் சைடில் ரைட்டில் இடிச்சிட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ, அந்த அடித்த ஸ்பீடில் 100 கிலோமீட்டர்ஸில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் ஒரு கம்ப்ளீட்டாக 360 டிகிரிஸ் அடித்து மீடியனில் போய் ஒரே அடி. ஏன் காரு அடித்ததோட இல்லை, பின்னாலேருந்து ட்ரக்கு காரு வந்திருந்ததுன்னா அன்றைக்கே ப்ளவாயிருக்கும். அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை பார்த்துக்கோங்க. ஒரு ரவுண்டு பின்னால் அடித்து திருப்பி இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் செகண்ட் ரவுண்ட் அடித்து 3வது ரவுண்டு வந்து புஷ்ஷில் தூக்கி போட்டது. இந்த மொதல் ரவுண்டு அடிக்கும்போது லக்கிலி எனக்கும் ஒரு 100 yards தள்ளி வந்து இந்த ட்ரக் டிரைவர் அதை பார்த்துட்டான். அவன் அப்படியே பிரேக் நிறுத்தி எல்லா இதையும் நிறுத்திட்டான், டிராஃபிக்கை. இந்த புஷ்ஷில் போய் விட்ட உடனே அங்கேருந்து வந்து 1000 பேரும் நைஜீரியன்ஸ் வந்து கட்டி, காட் வாஸ் வித் யூ, ஜீசஸ் வாஸ் வித் யூ, ஜீசஸ் வாஸ் வித் யூ கட்டிக்கிறான். இவன் பிலிப் ஒகுண்டேக்கு அப்படியே ஷாக் ஆனவன் எந்திருக்கல, அப்படியே ஸ்டியரிங்கில் இருக்கான். நான் பின்னால் இருந்து காரில் இருந்து, அப்போ பெரியவாளோட படம், இந்த படம் எப்பவுமே வச்சிருப்பேன், இதை எடுத்து ஒட்டினேன். இது அது இன்னும் வச்சிருந்த படம், கிழிஞ்ச படம், அந்த அங்கே வச்சிருந்த படம், இதை எடுத்து ஒட்டிட்டு நான் பாட்டு வந்து காருக்கு முன்னால் வரேன். காரி பின்னால் இருக்கிற பம்பர் உம்பர் ஸ்மாஷ்டு, சைலன்ஸை ஸ்மாஷ்டு. இவன் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அங்கெல்லாம் விச் கிராஃப்ட் ரொம்ப அதிகம், யாரோ விச் கிராஃப்ட் பண்ணிட்டான்னு அவன் அசந்தவன். ஸோ இவெல்லாம் அவனை நகர்த்தி பின்னால் சீட்டில் உட்காத்தினோம். எனக்கு டிரைவிங் தெரியும். இவ்வளோ ஆனது, நான் போய் காரை சைலன்சர் தான் இல்லைன்னு எடுக்கிறேன். சூப்பராக வந்து ரோட்டில் வந்து நிற்கிறது காரு, சைலன்சர் தான் இல்லை. அவன் அசந்து போயிட்டான். வித்தின் ½ an hour லேகோஸ்க்கு வந்துட்டேன். அப்போ என் ஒய்ஃபு குழந்தைகள் வந்து சேரல. அப்புறம் சைலன்சர் ரிப்பேர் பண்ணோம், நானே ஓட்டின்னு போனேன் ஊருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கையிலேயே இல்லை. இது ஒரு இன்சிடென்ட். அது என்னோட மிரக்கிள்ஸ் இன்சிடெண்ட்டை வந்து சில பேர் நம்பவே மாட்டான். அது அவராட்டி தான் முடியும். இன்னொரு இன்சிடெண்ட் வந்து, எப்பவும் பரமாச்சாரியாரை வந்து அப்போலேருந்து, எனக்கு வந்து பேர் சூரியநாராயணன், எங்கள் தாத்தா பேர் வச்சுருக்கணும். பொங்கல் அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு பிறந்ததுனால சூரியன். ஸோ எவ்ரி இயர் அந்த 75க்கு அப்புறம் பெரியவாளோட ஜெயந்தி முடிஞ்சால் சங்கர ஜெயந்தி, சங்கராந்தி 3க்கும் போயிடுவேன். ஆமாம், சங்கராந்தி வீட்டில் கிடையாது, அங்கே போயிடுவேன். பெரியவா அங்கே இருக்கா, அங்கே போயிடுவேன். ஸோ 1988 நினைக்கிறேன். அப்போ எனக்கு மூத்தவளுக்கு வந்து 12 வயசு, சர்ச் பேக்கில் படிச்சிருந்தா. 2வதுக்கு வந்து 9 வயசு. நான் குழந்தைகள் தான் கூட்டின்னு போவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, எப்போவும் பெரியவாளை பார்க்குறதுன்னா, போய் ராமாலாட்ஜியில் ரூம் போட்டுட்டு முதல் நாள் விஸ்வரூப தரிசனத்துக்கு குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு 4 மணிக்கு நான் போயிடுவேன். 88 நான் போய் ராமாலாட்ஜியில் ரூம் போட்டுட்டு சங்கராந்தி அன்னைக்கு 4 மணிக்கு போய் விஸ்வரூப தரிசனம் ஆயிடுச்சு. முள்ள வந்து குழந்தைகளை குளிப்பாட்டி ஒரு 6-6:30 மணிக்கு போகிறேன். நான் குழந்தைகள போனால் அங்கேருந்து 4-5 பேர் பாலுமாம், ஏன்பா நீ தானேப்பா ராமநாதபுரம், எத்தனை தூரம் கேட்டுட்டாருப்பா, நீ பாட்டு காலையில் வந்துட்டு எங்கேயோ போயிட்டு மரத்தில் என்டர் பண்ணுறோம் பெரியவா, 15 தூரம் கேட்டுட்டார். உடனே உள்ளுக்குள்ளே ஏகப்பட்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பாப்பா சீக்கிரம் போனால் நான் குழந்தைகளை கூட்டின்னு உள்ளே போனோம். உள்ளே போனால் அங்கே இப்போல்லாம் இடிச்சு கட்டிட்டான். அந்த சைடு பின்னால் பிரம்மச்சாரியார் பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் பாலபிரிவானுக்கு. அவரும் அங்கே போயிட்டேன். அங்கே போனோடனே என் ஒய்ஃப் நல்லா சொல்லுவாள், சர்சா அந்த நட்சத்திரம் இவ கூட இருந்தா சங்கராந்தி இன்னைக்கு உள்ள போயிட்டோம். ஆமா, உள்ள அன்னைக்கு போய் பெரியவா வந்து எப்பவும் போல நாங்க பெரியவா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு நின்னோம். இப்போ அவர் கேட்டார் என்னன்னு, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா. அப்போ அனுகிரகம் இவர் சொன்னார்,
பிறந்த நாளா? சரி, என்ன நட்சத்திரம் அப்படின்னு. மிருகசீரிஷம் அப்படின்னு. இன்னைக்கு மிருகசீரிஷம் இல்லையே. ஓ, இங்கிலீஷ் பிறந்த நாளா? பரவாயில்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தமிழ் படினா மிருகசீரிஷம் தான் உனக்கு நட்சத்திரம், இன்னைக்கு தான் உன்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகள் என்ன யாரு குழந்தைகளா, அவங்க குழந்தைகளா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு. இப்போ வந்து பாலப்பரிவாருக்கா கூட பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கூப்பிட்டார் குழந்தைகளை, கூப்பிட்டு 2 பேரையும் என்ன எப்பவுமே அந்த குழந்தைகள்கிட்ட அவர் வந்து அவ்வளோ ஒரு 2 நிமிஷமாவது அவர் அந்த குழந்தைகளை பார்த்து, அவரோட பார்வை அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காம இருந்ததே இல்லை. அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவேன். நிறைய தடவை போயிருக்கோம். அதனால ஆளுக்கு கையில் ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டு, அப்புறம் வந்து ஒரு மட்டை தேங்காய் எடுத்துன்னு வா அப்படின்னாரு அந்த பர்த்டேக்கு. அதுவும் மஞ்சக்கிழங்கு கொத்து. பரவாயில்ல, இன்னைக்கு இங்கிலீஷ் பர்த்டே இருந்தாலும் நீ வந்துட்ட, அது உன்னோட நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதம், இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதை வந்து நிஜமாவே உத்தரவு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, உத்தரவு வாங்கிட்டு குழந்தைகளுக்கு ஆப்பிள் கொடுத்தாரு 1988. அப்போல்லாம் 89 அப்போ தான் உங்களுக்கு தான் தெரியும், குழந்தைகள் நல்லா படிக்கும், சர்ச் பார்க்கல. அப்போ நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த பாரு உனக்கு ப்ரொஃபஷனல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல்னால் நீயே ஸ்காலர்ஷிப் எடுத்து தான் படிக்கணும், இங்கெல்லாம் வந்து சீட்டெல்லாம் வாங்க முடியாது. பஷீர் அஹமத் காலேஜில் உனக்கு ஜூவாலஜி கொடுத்தா பி ப்ரிப்பேர்ட் போகிறதுக்குன்னு சொல்லி கலாட்டை பண்ணிகிட்டே இருப்பேன் மூத்தவளுக்கு. அவள் வந்து என்ன பண்ணா, 88லேருந்து யூஎஸ்ஏஎஸ்க்கு போய் எங்கெங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு பார்த்து அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். நான் இப்போ சொல்ல போகிறது இந்த மிராக்கிள் எந்த இடத்துல அமெரிக்காவில் செட்டில் ஆன இந்தியன்ஸும் நம்பவே மாட்டான். இப்போ சொல்ல போகிற மிராக்கிள்ஸ் நம்பவே மாட்டாங்க யாரும். அதைத்தான் சொல்ல போகிறேன், இந்த பெரியவாளோட ஆசை. ஸோ 88, 89, 90லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க யூஎஸ்ஏஎஸ்க்கு. எல்லா இம்பார்ட்டண்ட் ஹார்வர்டு, பிரின்ஸ்டன், ஏல், ஸ்டான்ஃபோர்ட் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறான். அவள் பாட்டு பண்ணிட்டு இருப்பா. நம்மளை வந்து டாலரில் அப்போ தர முடியாது. கரெக்டாக 1992 அவளுக்கு 15 வயசு தான். +2 ஸ்டேட்டில் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு, சர்ச் பார்க்கில் ஃபஸ்ட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தா. வருது பாருங்கோ ஸ்காலர்ஷிப்பு. ஏலேருந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் எவ்ரி இயர் $40,000 4 years. ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து $40,000 எவ்ரி இயர் 4 years. கொலம்பியாலேருந்து 4, மவுண்ட் ஹோலியோக், ஆம்ஹர்ஸ்ட், ஸ்மித், ஹார்வர்டு மாத்திரம்தான் அவளுக்கு கிடைக்கல. பிரின்ஸ்டன் ஃபுல் ஸ்காலர்ஷிப் பார்த்தா. ஆமாம், அவளுக்கு பிரின்ஸ்டன் செலக்ட். அப்புறம் பெரியவாள்கிட்ட போய் அப்போ வந்து 92 போய், அப்போ பாலுமாமா கூட சொன்னார், டேய் இந்த வயசில் வந்து ஃபாரினுக்கு அனுப்புகிறேங்கிற நீ எதுக்கும் சரி, நீ உன்னை நிறுத்த முடியாது, பெரியவாட்ட போய் நீ கேட்டுக்கோ அப்படின்ட்டார். ஏன்னா எல்லாரும் சில பேர் சொல்லுவார், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள் தான். குழந்தைய கூட்டிகிட்டு போய் காமிச்சேன், கேட்டார், ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம். ஆமாம் சொன்னேன், இந்த மாதிரி பிரின்ஸ்டனில் கிடச்சிருக்கு, ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கு அனுப்பணும்னு. அவர் அனுப்பணும்னு சொன்னால் அவர் வந்து மாட்டேன்னே சொன்னது கிடையாது. ஒரு ஆப்பிள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். அவள் பிரின்ஸ்டனுக்கு போனாள். 1997 எங்கள் டாக்டருக்கு 15 வயசு. இவன் எல்லர் வந்து எல்லாம் அப்ளை, அவளும் நல்லா படிப்பாள். அவள் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுற ஐவிக்கு. அவளுக்கு வரிசையாக பிரின்ஸ்டன்லேருந்து சில இடத்துலேருந்து வரலை அட்மிஷன். 2 காலேஜ்லேருந்து அட்மிஷன் வந்தது. ஒன்று மவுண்ட் ஹோலியோக்கு, அது ஃபுல் ஸ்காலர்ஷிப் $40,000 4 years ஃபுல் ஸ்காலர்ஷிப். ஒரு லெட்டர் April 1 வந்தது பாருங்க 1997. ஓப்பன் பண்ணால் ஏப்ரல் ஃபுல் டே அன்னைக்கு ஹார்வர்ட் அட்மிஷன் வித் $45,000 எவ்ரி இயர் 4 years ஃபுல் ஸ்காலர்ஷிப் ஹார்வர்ட். அப்போ தான் நினச்சிப்பேன், இது அந்த ஆப்பிள் அவர் எடுத்து கொடுத்து பண்ணது தான். எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகும்போது ஏகப்பட்ட பேர் இந்த சாமி சன்னதிக்கு நேரம் ஏதோ 2 ரூபாய்க்கு லாட்ரி வந்தால் 1 கோடி கிடைக்கும்னு பார்ப்பான். எல்லாருக்கும் கிடைக்காது, உனக்கோ ஒருத்தனுக்கு கிடைக்கும். இந்த கடவுள் நம்ம வந்து வாங்கலாம் டிக்கெட்டு, கொடுக்கறது அவர் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு மிராக்கிள். இப்போ எங்கே இருக்கா 2 பேரும்? மூத்த வந்து மேரிட் செட்டில்டு இன் நியூ ஜெர்சி. ஆமாம், 2வது மேரிட் செட்டில்டு இன் சவுத் ஆஃப்ரிக்கா, ஜோஹானஸ்பர்க். 2 பேரும் சுபிட்சமாக இருக்கா. எல்லாம் நியூ ஜெர்சியில் வந்து வீஹாக்கின்னுட்டு ஜஸ்ட் அக்ராஸ் மேன்ஹாட்டன்லேருந்து அந்த லிங்கன் டன்னல்லேருந்து வெளியில் வந்தோடனே நியூ ஜெர்சி. நியூ ஜெர்சிக்கு பெரியவா போகிறதா தெரியுமா? அப்படியா?
அந்த இடத்துல பெரியவாளுக்கு மணிமண்டபம் எந்த இடத்துல அது ஒன்றும் இடம் அதெல்லாம் ஒன்றும் ஃபைனலைஸ் பண்ணலை. பட் முயற்சி நடந்துட்டுருக்கு, அனுகிரகம் கிடைச்சிருக்கு. இப்போ இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும்னா மகாபெரிவா வந்து எனக்கு அவரே வந்து அனுகிரகம் பண்ணி ஃபோட்டோ கொடுத்தார். அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டு. இவர் வந்து என்ன, நான் தான் அந்த 75க்கு அப்புறம் அவரை கேட்காம ஒன்றுமே பண்ண மாட்டேன். நல்ல ஆமாம், சக்தி மகாலிங்கத்திட்ட நான் இருக்கும்போது எனக்கு கோயம்புத்தூரில் ரொம்ப நல்ல நேம். அதை ரிவைவ் பண்ணதுனால எங்கள் ஏஜில் என்டிசியில் வந்து ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் கிடச்சிது. அப்போ எனக்கு 32 வயசு தான். எல்லாரும் எடுத்துக்கோ சீக்கிரம், நீ வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னா. ஸோ இதுவும் பாருங்க ஒரு மிரக்கல் மாதிரி. 79 டிசம்பர் உகாருங்கிற இடத்துல இருக்கார் பெரியவா. அது கிருஷ்ணா நதியில். நான் வந்து இங்கேருந்து உகாருக்கு போய் அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு தான் என்டிசி மில்லில் சேர்றதுக்காக போகிறேன். உகாருக்கு அப்போ போகிறதுக்கு வந்து இதுலேருந்து போகணும், நம்ம பெல்காம் வழியாக ஒரு ட்ரெயின், இதுலேருந்து பெங்களூர்லேருந்து. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு ஒரு பெங்களூர் டு உகார் வந்து ட்ரெயின் நைட்டு புக் பண்ணியிருக்கேன். காலையில் இங்கேருந்து மெட்ராஸில் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அந்த ட்ரெயினை போய் பிடிக்கணும் பெல்காமுக்கு. கரெக்டாக அந்த ட்ரெயின் வந்து 9 மணிக்கு புறப்படுறது. அது 1 ஹவர் முன்னால் படுற மாதிரி பஸ்ஸை பிடிச்சி போகிறேன். வெள்ளூர்கிட்ட என்னோட பஸ்ஸு பிரேக் டவுன். கிட்டத்தட்ட 2-2.5 மணி டைம் பிரேக் டவுன். அங்கே போனால் ட்ரெயின் போயிடுச்சு. ஹோசூர் தாண்டின உடனே பக்கத்தில் இருந்தவன்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ட்ரெயின் போயிருக்கணும். அவன் வந்து ரொம்ப நல்லவன். என்னோட ரூமில் வந்து இருங்கோ சார், ஒரு நல்ல சின்ன பையன். காலையில் ஒரு ட்ரெயின் இருக்கும், அது பெல்காமில் மாற்றி போங்க. அந்த எஃபெக்ட் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். மறுநாள் ட்ரெயின் பிடிச்சி அந்த ஒரு நாள் டிலே ஆன அப்புறம் அதுக்கு அடுத்த நான் காலையில் போய் கிருஷ்ணா நதியில் குளிச்சுட்டு அங்கே உகாருக்கு போனவாளுக்கு தெரியும், அந்த கோவிலில் ஒரு சின்ன அழகான மார்பிள் பிள்ளையார் இருக்கும். அந்த பிள்ளையாருக்கு அடியில் உட்காந்துருக்கார். ஆமாம், பெரிய அந்த பிள்ளையாருக்கு அடியில் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். ஆமாம், அதுக்கு அடியில் உட்காந்துருக்காரு. அது ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்கா. நான் நேரம் போய் நமஸ்காரம் பண்ணேன். நான் போகிறதுக்கு முன்னால் பாலுமாமா சொல்லிட்டா, டே உனக்கு ரொம்ப லக்கடா, நேத்தி வந்திருந்தா மூல நட்சத்திரம் பேச மாட்டேன் பாருங்க, மிஸ் ஆயிருக்கு. நான் போய் நமஸ்காரம் பண்ணேன். நமஸ்காரம் பண்ண உடனே எதுக்கு வந்தேன், இந்த மாதிரி என்டிசியில் ஜெனரல் மேனேஜராக வேலை கிடைச்சிருக்கு, நான் ஒத்துங்கிட்டேன், பெரியவாளோட அனுகிரகத்தோடு போய் சேரலான் இருக்கேன். நான் ஒரு செகண்ட் சொன்னா, அங்கே கிருஷ்ணசாமின்னு ஏஷியன் பேங்க்கில் அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட், மலேசியா இதில் பிலிப்பீன்ஸில் அவர் இருக்கார். நல்லா தடகாத்திரமாக இருப்பார். அவர் உட்காந்துருக்கார். ஏகப்பட்ட அவர் பர்டிகுலர்லி அவர் இருந்தார். ஏண்டா எதுவும் போய் சேர்றேங்கிறானே, சேரலாமா அப்படின்னா. அப்படியே பெரியவாளோட சேர்ந்து பழகினா தான் அவர் ஏண்டா ஏதோ போய் சேரணும்னு அவர் கிருஷ்ணசாமி சொன்னார். பார்த்தா சின்ன பையனாக இருக்கான், இந்த வயசுலேயே ஜெனரல் மேனேஜர் சேர்ந்துட்டா டைரக்டர் சான்ஸுக்கு சேரலாம். ஒரு செகண்ட் சும்மா இருந்தார். என்னை பார்த்து எவ்வளோ சம்பளம் தரா சொன்னேன். உனக்கு எவ்வளோ வயசு? 32. ஒரு செகண்ட் அப்படி ஒரு ஆதங்கம், நிசப்தம். ஏகப்பட்ட பேர் இருந்தார். இந்த அண்ணாதுரை எங்கார் இப்படியே தான் நிற்பார். பார்த்தவளுக்கு தெரியும், இப்படி தான் நிற்பார். அவர் நிற்கிறார் க்யூவில். அவரை கூப்பிட்றாரு, அண்ணாதுரைங்கார் இந்த பெல்காமில் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சேன்னில எத்தனை பேர் சேர்த்துருக்கேன் அப்படின்னார். ஒரு 12 பேர் சேர்த்துருக்கேன். எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா, மாதம் 160 ரூபா அப்படின்னார். ஒரு செகண்ட் அப்படியே நிசப்தம். ஒரு 15 செகண்டு அந்த ஒரு அகனி, பரமாச்சாரியாருக்கு வந்து மனசில் ஒரு அகனி. என்ன அப்படி காட்டி, துணுண்டு பையன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், 12 வயசு பையனை தரன்னு இழுத்துன்னு வந்து குடுமையை வச்சுக்கூடான்னு சொல்லி வேதம் சொல்லி தந்து 120 ரூபா கொடுத்தேன்னா அப்படின்னார். எனக்கு உடனே ஒரு பயங்கர ஷாக் ஆச்சு. ஒரு நிசப்தம். மறுபடியும் போய் நமஸ்காரம் பண்ணி, பெரியவா எவ்வளோ சொல்கிறேளோ நான் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம், உங்கள் அப்பா நிறையா பண்ணியிருக்கார். அதோடு இல்லை, அண்ணாதுரைங்கார் ஏதோ லெட்டர் ஒன்று வந்திருக்குன்னால அதை படித்து காட்டுங்க அப்படின்னார். இந்த லெட்டரை படிக்கிறார். ஒரு பேரை சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. யூஎஸ்ஏலேருந்து ஒருத்தன் எழுதியிருக்கான், பெரிய ஆள், 4 கோடி ரூபா இம்மீடியட்டாக நான் அனுப்புகிறேன் காஞ்சிபுரத்துக்கு. என்டையர் வேதிக் ஸ்கூல்ஸ் எல்லாம்
நம்மளும் காஞ்சிபுரமும் சேர்ந்து ரன் பண்ணலாம். படிக்கிறார் அண்ணாதுரை ஐயங்கார். புரியுவா? நீங்கள் என்ன சொல்கிறார்? அது சேர்த்துக்கலாமா? அண்ணாதுரை ஐயங்கார் மறுபடியும் இப்படியே அந்த மாதிரி பணம் நம்மளுக்கு வேணாம். இப்படி அந்த மாதிரி பணம் நம்மளுக்கு வேணாம். சொல்ல முடியும். ஒரு 6 மாசத்துல அவனோட பேர் ரிப்பேர் வந்துடுது பேப்பர்ல. ஆமா, அந்த ஆதங்கத்திலையும் அது தொடமாட்டார். இந்த படத்தை எதுக்கு காட்டுறேன்னா, அது அவர் சொன்னதுனால 1984 நான் ஃபாரின் நைஜீரியாவில் இருந்தேன்னா ஒரு நல்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் செக் எடுத்துட்டு அண்ணாதுரை நான் வாங்கிக்க மாட்டேன், பெரியவா சொல்லாமல் வாங்கிக்க மாட்டேன். ஆமாம்மா, அவர் கூட்டிட்டு அவர் மாதிரி முடியாது சார். நம்ம நான் அவர் செருப்பு இல்லாம தான் நடப்பார் வெயில்ல. அண்ணாதுரை பெரிய குளித்தலையில லீடிங் அட்வொகேட், அவ்வளவு சொத்து இருந்த அவர் என்ன கூட்டின்னு போற மகாகவுன்ல இருக்கார். 84 கடப்பால இருந்து இறங்கி ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் போறோம். அங்க போனா நிஷ்டையில பெரியவா போக வேண்டியது நல்ல கரெக்ட் டயத்துல போனோம். நல்ல வேலை நீங்க கரெக்ட் டயத்துல வந்தேன்னா அண்ணாதுரை இந்த மாதிரி பெரியவாள் தள்ளி இருந்தார். இந்த மாதிரி ராஜா பையன் ஒரு செக்கை கொண்டு வந்திருக்கான்னு போய் காட்டினான் பரமாச்சாரியிட்ட. என்னை பார்த்து நீயா கொடுத்தேன்னார். அங்கே தள்ளி இருக்கார். ஆமாம், என்ன எப்படின்னார். அப்புறம் கூட வேதகிரி இருந்தார்னு நினைக்கிறேன், வேதபுரி மாமா பார்த்து, ஏண்டா என்னோட படம் எதுவும் இருக்காடா அப்படின்னு தேடி தேடி பார்த்தாங்க. ஒரே ஒரு படம் இருந்தது, அதை கொண்டு வர சொல்லி அதில் குங்குமம் போட்டு அப்புறம் இன்னொரு பெரிய செக்கை வாங்கிட்டார். அதோட இல்லை, அண்ணாதுரை ஐயங்கார் அந்த இடத்துல இன்னொரு ட்ரஸ்ட் இருக்கு, அதுக்கும் கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னார். அப்படியே சொன்னார் உரிமையோட. ஏண்டா உன்னாட்டி கொடுக்க முடியுமாடா? இப்படித்தான் சொல்லுவார். என்ன கொடுக்க முடியும், பெரியவா கொடுத்துரும். ராஜகோபால் மாமா எனக்கு நல்லா தெரியும். அந்த வேத நிதி ட்ரஸ்ட்ல இருந்தவர், ஃபைனான்சியல் கண்ட்ரோலர் ஏஆர்டி ரிட்டையர் ஆனவர். அவர் கென்யாவில் இருந்தார். அது ஒரு இன்சிடென்ட், ஒரு மிராக்கிள் நடந்தது. இவரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தார் அண்ணாதுரை ஐயங்கார். அவருக்கு தெரியும். அவர்கிட்ட நான் எப்போவுமே ஜோக் அடிப்பேன், இது என்னது கெலாட்டா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம 5% கொண்டு போய் பெரியவாளுக்கு தரோம், 95% நம்ம வச்சுட்டு, வேற 95% பிலாங்ஸ் டு ஹிம், ஹி ஒன்லி கிவ்ஸ். இது ஏமாத்துவது இல்லையாமே. இந்த மகாலிங்கத்தில் சேர்ந்துட்டேன் ஜெனரல் மேனேஜர் 75ல். அப்போ கார் கொடுத்து இங்கே மெட்ராஸ் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் போடுறதா அதுக்கு தான் எடுத்தார். அதுக்குள்ளேயும் அவருக்கு ஒரு சின்ன அவருக்கு அந்த டயத்தில் ஒரு ப்ராப்ளம். அவரோட சக்தி டெக்ஸ்டைல் பொள்ளாச்சியில் 1000 ஒர்க்கர், அது பயங்கர லாஸில் போய் இப்போ ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. அவர் என்ன தூக்கி அங்கே ஜிஎம்மா போட்டு நீ போய் அதை எல்லாம் சரி பண்ணுட்டார். 7/7/77 1977 7th ஜூலை 7th மந்த்து அந்த ஈச்சனாரி கும்பாபிஷேகம் மகாலிங்கம் தான் இருந்து நடத்துகிறார். அவர் சன்னின்ல கிருஷ்ணராஜ் வானவராயர் எல்லாரும், அவர் தான் என்னோட எம்டி. நான்லாம் போய் இருந்து அப்போ எனக்கு அது இன்னும் காயின் வச்சுருக்கேன் எனக்கு இந்த மகாலிங்கம். அப்போ கிருஷ்ணராஜவானவராயர் ரொம்ப பரமாச்சாரியன் மேலே பக்தி. நான் அங்கே போய் அன்றைக்கி போய் எடுக்கிறோம். அதுக்கு முன்னால் ஏகப்பட்ட லாஸு, 2 வருஷம் அவளாட்டி சம்பளம் தர முடியல. நான் போய் எடுத்தேன். எப்போவும் என்னோட ரூமில் எங்கே இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் நான் எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். பெரியவாளோட படம் இருக்கும் டேபிளில். எந்த ஊராக இருந்தாலும் சரி அவரோட படம் எப்போவுமே இருக்கும். யார் வந்தாலும் நான் சொல்லுவேன். அந்த படத்தை தான் மாட்டியிருந்தேன். ஜூலை 77 ஆரம்பித்தேன் பாருங்க. மழைன்னு 78 நவம்பரில் போனஸ் கொடுக்கும்போது சைமா ஃபார்முலான்னு சவுத் இந்தியா மில் ஓனர்ஸ் அசோசியேஷன் அவங்க கொடுத்த ஃபார்முலா பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட். எங்கிட்ட பேப்பர் கட்டிங்கே இருக்குது ஹிந்துவில். மேக்சிமம் போனஸ் சக்தி டெக்ஸ்டைல்ஸ் 33.33 வந்து கொட்டித்து ப்ராஃபிட். 1.5 வருஷத்தில் அத்தனை லாஸையும் பண்ணி 33% போனஸ். அது என்னாச்சுன்னா இந்த 33 இது நம்ம கையில் இல்லை. ஒரு சிக்மில் 1000 ஒர்க்கர். அது 1.5 வருஷத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அந்த ஃபார்முலா பண்ணி டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்போ ஸ்டேட் பேங்க்லேருந்து லோன் வாங்கினதுனால கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டேட் பேங்க்கில் ஒரு மீட்டிங் இருந்தது.
இந்த பார்ப்பா ஒரு 10 நாளைக்கு முன்னாலே எல்லாருக்கும் கொடுத்துரு உத்தமசாமின்னு எனக்கு அப்போ ஒரு கோயம்புத்தூரில் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து 15 நாளைக்கு முன்னாலே 33.33% போனஸ் கொடுத்துட்டோம். அப்போ எங்களுக்கு 9 யூனியன், 1000 ஒர்க்கர், 9 யூனியன், சிஐடியு இன்க்ளூடிங் 38 பேர் சிஐடியு, 9 யூனியன், டிஎம்கே, ஏடிஎம்கே, சிபிஐ எல்லாருக்கும் கொடுக்குறாங்க 1000 சொல்லிட்டு நான் போயிட்டேன். தீபாவளிக்கு 5 நாள் முன்னால் கோயம்புத்தூரில் மீட்டிங்கில் வந்து கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு உத்தமசாமி வந்திருந்தான். ஒரு சந்தோஷமாக, என்னப்பா பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்கோம் 40 கிலோமீட்டர், என்னப்பா போனஸ்லாம் வாங்கிட்டீங்களான்னா வாங்கலைன்னா. என்னப்பா சொல்கிற 33.30 யாருமே வாங்கலை சார். யாருமே வாங்கலையா? எனக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா 1000 ஒர்க்கர் இவ்வளோ பெரிய போனஸ் கொடுத்துருக்கோம் யாரும். நான் நேர எனக்கு மில்லு தாண்டி தான் வீடு பொள்ளாச்சி. நேர எனக்கு ஒன்றுமே ஓடலை. நேர ஆஃபீஸுக்கு போயிட்டேன். ஆஃபீஸுக்கு போய் பெரியவாளை பார்த்து கும்பிட்டுட்டு உட்கார்ந்தேன். இப்போ சபாபதினு ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர், சண்முகன்னு ஜெனரல் மேனேஜர், ஃபஸ்ட்டு அவளை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். அவங்க சிரிச்சுட்டே வந்தாங்க. என்ன சிரிக்கிறீங்க, இவ்வளோ 33% போனஸ் கொடுத்துருக்கு, யாருமே வாங்குறீங்களே? இல்லை, எல்லா ஒர்க்கர்ஸும் உங்களை பார்க்காம போனஸ் வாங்க மாட்டேன். சரி வா உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா அப்படி சொன்னாங்க. வந்தால் வரிசையாக வரான், துண்டை போட்டு 9 யூனியன். இன்ஃபேக்ட் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நீ காட்டணும். வந்து 9 பேரும் எனக்கு இன்னமும் நினச்சா புல்லரிக்கிறது. அப்படி எந்திருந்து, ஏன் சார் 1956 ஆரம்பித்த மில்லு இது வரைக்கும் 8.33% போனஸ்க்கு மேலே நாங்கள் வாங்கினதே கிடையாது. நீங்கள் வந்து 33% போனஸு உங்கள் கையால் நாங்கள் வாங்கலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் எழுத்தில் தரமாட்டாங்க. ஐஎன்டியூசி யூனியன் ஒரு சர்டிஃபிகேட் என் கையில் கொடுக்குறான். நீங்கள் அதில் எழுதியிருக்கான், இந்த நலிந்த ஆலையை திருத்தி இவ்வளவு தூரம் 1.5 வருஷத்தில் கொண்டு வந்தனால அந்த சர்டிஃபிகேட்டை காமிக்கிறேன், தனியாக நீங்கள் எடுங்க. நீங்கள் ஜிஎம்மாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் எதாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசிப்போம், அதாவது ஸ்ட்ரைக் கிடையாது. எனக்கு இதெல்லாம் அப்புறம் வரிசையாக எல்லாரும் வாங்குறாங்க. அதாவது எனக்கு லைஃப்பில் ஒன்று தான் பெரியவாளை நினச்சேன், இது நம்ம கையிலேயே இல்லை. அவரோட ஒரு இது எல்லா இடத்துலையும் எவ்வளோ 1979 மகாலிங்கத்திட்ட வந்து நான் ஜிஎம்ஆர் இருக்கும்போது நான் அப்பப்போ போய் காட்டன் வாங்குறதுக்காக போவேன். ரெய்ச்சூரில் வந்து காட்டன் வாங்கிட்டு இருக்கேன். காட்டன் வாங்கிட்டு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சண்டே ரூமில் இருக்கும்போது 2-3 பேர் என் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் வந்திருந்தான். ஒரு ராமமூர்த்தின்னு நல்ல நேம் இருக்குது, ஒரு இந்தியன் பேங்க் மேனேஜர். அங்கே வந்து என்னை பார்க்க வந்தார். சார் உங்களுக்கு இந்த காஞ்சி பரமாச்சாரியன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டா? என்னப்பா இப்படி கேட்குறாரு, இங்கே தான் பக்கத்தில் இருக்கார் ஹம்பியில், நான் காரில் போகிறேன் வரையலான்னார். ஒரு சண்டே அன்றைக்கி போனோம். ஹம்பியில் வந்து அங்கே போனவாளுக்கு தெரியும், ஒரு சங்கராச்சாரியாரோட இது இருக்குது, அது மேலே ரெய்ஸ்டு லெவல். அந்த ஹம்பி கோவிலுக்குள்ளே கிட்டத்தட்ட நல்லா நடக்கணும், ஒரு 20 நிமிஷம் அது நல்லா நடக்கணும். எனக்கு டேட்டு நல்லா நினைவு இருக்கு, 79 சண்டே. அந்த சண்டே அன்னைக்கு போய் பண்ணோம், நல்லா ஜாலியாக எல்லாம் பேசியிருந்தார் அவர். எங்கே வந்த, எதுக்கு வந்த, எல்லாத்தையும் கேட்டுட்டு. அப்போ வந்து இந்திரா காந்தி வந்து அவுட் ஆஃப் பவர். பிரைம் மினிஸ்டர் வந்து சரண் சிங் மொரார்ஜி தேசாய் அவா 79. அதை மறுநாள் திங்கக்கிழமை காலையில் இந்திரா காந்தி அங்கேருந்து வரா, ஹம்பியில் வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வரா. நெக்ஸ்ட் டியூஸ்டே ஹிந்துவில் நான் படிக்கிறேன். இந்த மாதிரி 75 எமர்ஜென்சியில் அந்த ராமன் எழுதியிருக்கார். இவ போய் 45 நிமிஷம் உட்காந்து போய் பார்க்கவே இல்லை. டியூஸ்டே ஹிந்துவில் எழுதுறான். இவ அந்த வெயில்லையும் செருப்பு இல்லாமல் ஹம்பியில் நடந்து பேய் பரமாச்சாரியார் உட்கார்ந்த உடனே நல்ல ஜோவியல் மூடில் இருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணணுன்னு பெரியவா கேட்குறா. ஹிந்துவில் எழுதினது ஆசீர்வாதம் உனக்கா, உன்னோட ஃபேமிலிக்கா, இல்லாட்டா தேசத்துக்கா? அவள் சொன்ன தேசத்துக்குன்னு ஒன்று. கவலை இல்லை, அனுகிரகம் பண்ணார். கரெக்டாக வித்தின் 6 மாதம் 80 ஷி கேம் டு பவர். எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். அப்போ வந்து அவளுக்கு இந்திரா காந்திக்கு
மனசில் ரெண்டே ரெண்டு தான் அவளுக்கு ஒன்று பரமாச்சாரியார், இன்னொன்று குருவாயூரப்பன். ஏன்னா அந்த கருணாகரன் மூலமாக போய் துலாவரம் அவ பொசிஷனுக்கு வந்த உடனே நேர காஞ்சி பரமாச்சாரியார் வந்து நமஸ்காரம் பண்ணார். பண்ணிட்டு அவ கேட்குறா, நான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பரமாச்சாரியார் சொன்னார், நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் சான்ஸ்கிரிட், அதுக்கு எதாவது நீ பண்ணினா நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க. உடனே போய் ஒரு 4 crore வந்து ஒரு இது இன்ஸ்டியூட் பண்ணால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து 5 நிமிஷம் சான்ஸ்கிரிட் நியூஸ் ஏஆரில் இன்ட்ரடியூஸ் பண்ணான். அதனால பரமாச்சாரியரை கேட்காம முக்கால்வாசி எதுவும் பண்ண மாட்டான். 80ல் சத்தாராவில் நான் பார்க்க போகிறேன். அன்னைக்கு நம்ம பெரியவாளுக்கு வந்து ஆர் வெங்கட்ராமன் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பாமரனாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஓப்பன் தான். அவர்கிட்ட வந்து ஒன்றும் க்ளோஸ் டோரே கிடையாது. நான் போய் அன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன். சத்தாராவில் போனவளுக்கு தெரியும், இந்த பக்த ராமதாஸ்ல இந்த சைடு சங்கர இது பக்கத்தில் ஒரு 1.5 அடி தான் கேப், அந்த சைடு இருக்கார் திருநெல்லை. நான் போய் நின்றுட்டு இருக்கும்போது கிடுகிடுன்னு பார்த்தா இந்திரா காந்தியோட மினிஸ்டர் சி சுப்பிரமணியம், ஆர் திவாகர் காந்தியன், முக்கூர் அஷ்டலட்சுமி கோவில இன்ஸ்டியூட் பண்ணது முக்கூர் நரசிம்மாச்சாரியார், 3 பேர் வந்திருக்கா. நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது இவன் 3 பேரும், நான் பக்கத்திலே நிற்கிறேன். அப்போது ஏப்ரலில் வந்து சங்கர ஜெயந்தி வரப்போகுது. அப்போ வந்து சி சுப்பிரமணியம் வந்து மினிஸ்டர் வந்து கேட்டுட்டு எதுக்கு வந்து எழுதணுன்னு அப்போ பேசியிருந்தார். ஜாலியாக பேசியிருக்கும் போது அவர் திண்ணையில் இருக்கார். இந்த மாதிரி இந்திரா காந்தி வந்து பெரியவாளை பார்த்து பெர்மிஷன் வாங்கிட்டு வச்சு சொன்னா, ஆதிசங்கருக்கு வந்து ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா. நான் இருக்கேன் அந்த கூட்டத்தோட. நான் அப்போ இட்ஸ் ஸோ ஹேப்பன், நான் அந்த இட்ஸ் எ விட்னஸ். அப்போ வந்து என்ன ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டால அவர் கேட்கும்போது பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவரோட இருந்தவளுக்கு தான் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டாளான்னு கேட்டார். இல்லை பெரியவாள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுண்டு அப்புறம் தான். ஒரு செகண்ட் யோசிச்சார். என்கிட்ட வந்து பெர்மிஷன்னா, சப்போஸ் நான் வந்து பெர்மிஷன் கொடுக்கலன்னா இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சென்ட்ரல் மினிஸ்டர் சி சுப்பிரமணியம், ஆர் திவாகர் அண்ட் முக்கூர், அவருக்கு தைரியம் வந்து, ஏன்னா அவ்வளவு தைரியம் இந்திரா காந்தி. பெரியவா என்ன சொல்கிறீங்களோ அதுபடி தான் இந்திரா காந்தி பண்ணார். ஒரு 20 to 30 செகண்ட் சைலன்ஸ், அப்படியே கண்ண மூடிண்டார் பெரியவா. ஆச்சாரியா எப்பவுமே ஆச்சாரியா தான் அவர். இந்த சங்கரோட அவதாரம் தானே அவர். ஆச்சாரியா இருக்கு. நானும் நீங்களும் என்ன பண்ணணும்? அவர் பரமேஸ்வரன். என்ன கேட்டா ஒவ்வொருத்தரும் நாக்கில் தொட்டு அந்த பாவம் நம்ம பண்ண வேண்டாம், கேன்சல் பண்ணிட்டோம். அவரோட நான் என் ஒய்ஃபு என் குழந்தைகள் போகும்போது யாருக்கு என்ன ஃபீலிங்கோ அவராட்டி ஃப்ராங்காக சொல்லுவோம். அதான் சொல்கிறேனே, 92ல் 15 வயசு என் குழந்தைக்கு எல்லாரும் சொன்னான், ஐயோ பரமாச்சாரிட்டியா 15 வயசுல பெண் குழந்தை நீ பிரின்ஸ்டனுக்கு அனுப்புறேங்கிற, போய் தயவு செய்து கேட்காதுன்னு சொன்னவன் நிறைய பேர். ஆப்பிள் எடுத்து கொடுத்தேன். அவர் மாதிரி கருணாமூர்த்திக்கு இப்போ குழந்தைகளுக்கும் பெரியவாள்கிட்ட அவ்வளோ ஈடுபாடு. பெரியவாளுக்கு வந்து எப்போவுமே பரமாச்சாரியார் படம், பரமாச்சாரியார் இது மனசில் எங்கிட்ட எப்போ ஏதாவது நீ பரமாச்சாரியார் நினச்சிக்கோப்பா அப்படின்ற. பரமாச்சாரியாருங்கிறது வந்து நம்ம வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஆத்மா சத்தியம் ததன்ன சர்வம் மித்தேயினர் சங்கரர். அந்த ஆத்மா நிர்குண பிரம்மன் தான் எனக்கு பரமாச்சாரியார். பரமாச்சாரியார் நம்ம ஸ்தூல சரீரத்தை பார்த்தாலும் அது வந்து சுரமந்திர சர்வ பரிக்கிரக போகத்தியாக கஷ்ய சுகம் அப்படிங்கிறார். அதை பரமாச்சாரியார் ஒவ்வொரு தரம் நான் படத்தை பார்க்கும்போது சர்வ பரிக்கிரக போகத்தியாக தான் எனக்கு மனசில் வரும். அப்படி ஒரு இன்னொரு மிராக்கிள் சொல்லணும்னா, அப்போ வந்து நைஜீரியாவில் இருக்கும்போது குழந்தைகளோட நல்ல பொசிஷனில் இருந்தேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா ஊருக்கும் போவோம், டிக்கெட்லாம் புக் பண்ணிவிடுவோம். நான் சொல்கிறது 1983 செப்டம்பர் 1 இட்டாலியன் அலிட்டாலியாவில் ரோமை பார்த்துட்டு யூஎஸ்ஏக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம்.
நான் என் ஒய்ஃபு 2 குழந்தைகள் முன்னாலே பிளான் பண்ணி ஏஜென்ட் மூலமாக புக் பண்ணிட்டேன். வந்து செக்இன் பண்ணியாச்சு. செப்டம்பர் 1 டிக்கெட்டை கொடுத்து 3 பெட்டி எல்லாம் உள்ளே போயிடுத்து. டிக்கெட்டில் வந்து டிபார்ச்சர் டைம் அலிட்டாலியா வயா கானோ டு ரோம் 23:30 போட்டிருக்கான். நாங்கள் 8:30 வந்துட்டோம். ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றதுனால 20:20 வந்துட்டோம். வந்து செக்இன் லக்கேஜெலாம் செக்இன் பண்ணிவிட்டு மொல்ல செக்யூரிட்டிலாம் பண்ணிட்டு 9:30 எல்லாத்தையும் இப்படி வேடிக்கை பார்த்து. எனக்கு எல்டர் டாக்டர் வந்து 83னா 7 வயசு அவளுக்கு. நின்றுருக்கோம். 9:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறான், டி ஃபிங்கர் 27லேருந்து அலிட்டாலியா ஃப்ளைட் இஸ் டேக்கிங் ஆஃப்ங்கிறான். 2 தரம் 3 தரம் 4வது தரம். அப்போ எப்போவுமே இந்த பரமாச்சாரியா படம் வச்சுருவேன். இது வந்து கிழிஞ்சு போச்சு, அந்த காலத்தில் வச்சுருந்த படம். பார்த்துண்டு டி ஃபிங்கருக்கு ஓடுறோம். நான் இவளை கட்டிண்டு அது எங்கேயோ இருக்குது. அங்கே போகிறோம், பிளேனை இழுத்துன்னு போயிட்டான் ரன்வேக்கு. எங்கள் பெட்டிக்கிட்டு என் கையில் ஒன்றுமே கிடையாது, ஹேண்ட்பேக் தான். அங்கே போய் செக்யூரிட்டி குழந்தை அழறது. பெரியவா, பப்பா அவர் லக்கேஜ் இஸ் கோயிங்னு அழறா. செக்யூரிட்டியை போய் கெஞ்சிரும், என்ன சார் த ஃப்ளைட் இஸ் டேக்கிங் வாட் ஆர் யூ டாக்கிங், கெட் அவுட் பண்ணிட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது, லக்கேஜ் இஸ் கான். கையில் ஹேண்ட்பேக் தான். ரோம் ஃப்ளைட்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் எல்லாரும் ஃபாரின் போகிறதுனால ஹெவி புக்கிங். செக்யூரிட்டிலேருந்து வெளியில் வந்தோம். என் ஹேண்ட்பேக் அப்போல்லாம் நைராக்கு நல்ல ஸ்ட்ராங். ஒரு நைராக்கு $2 நிறைய ரூபா இருந்தது. வெளியில் வந்து ட்ராவலர் செக்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ஏர்லைன்ஸாக ஏறி இறங்கினேன். ஏதாவது பண்ணு என்ன கொண்டு போய் ரோமில் சேர்க்கறதுக்கு. எல்லாம் புக்குடு. அதில் இந்த ஸ்விஸ் ஏர் வந்து ரொம்ப கன்சிடரேட் குழந்தைகளுக்கு. அவன் என்னை பார்த்துட்டே இருந்தான். என் குழந்தைகள் அவன் மாத்திரம் என்னை கூப்பிட்டான். அவன் ஸ்விஸ் ஃபெலோ. அவன் கூப்பிட்டு வாட் இஸ் ஒரு ப்ராப்ளம். ஏன்னா குழந்தைகளை பார்த்தா அவளுக்கு வந்து தனி ஒரு இந்த மாதிரி ஐ மிஸ் த ஃப்ளைட். அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கரன்சியாக என் டிக்கெட்டை பார்த்தான். டோன்ட் வரி, ஐ வில் அக்காமடேட் ஆல் ஆஃப் யூ இன் ஸ்விஸ் ஏர். ஐ வில் புட் யூ ஆன் டு ஜெனீவா, இமீடியட் கனெக்டிங் ஃப்ளைட் டு ரோம். வித்தின் அ மேட்டர் ஆஃப் 2 hours யூ வில் ரீச் ரோம் அப்படின்னு டிக்கெட்டு போட்டான். நான் வந்து ட்ராவலர் செக்ஸ் எடுத்து வச்சுன்னு ரெடியாக இருக்கேன் கொடுக்கறதுக்கு. பேலன்ஸ் எழுது. ஹவு மச்னா, நோ யூ டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங். கனெக்டிங் ஃப்ளைட்டு போய் ரோமில் இறங்குறோம் ஸ்விஸ் ஏரில். இது கடூனாக்கு போன ஃப்ளைட்டு 1 hour அங்கே டிலே ஆகி அது பக்கத்தில் வந்து எங்கள் லக்கேஜ் வந்து ஓடின்னு இருக்காங்க பேக்கேஜ் கவுண்டரில். ஐ மீன் தென் ஃப்ரம் தேர் வி வென்ட் டு ரோம். பட் இது வந்து எப்படி நடக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று. அதாவது அந்த பெரியவாளோட படத்தை அது வச்சிருந்தா அதுக்கு வந்து ஒரு தனி ஒரு அதை எடுத்து பார்த்தேன். அந்த ஏர்போர்ட்டில் பேக்கேஜ் அங்கே இருக்குது. இந்த மாதிரி நிறையா அவரை பற்றி சொன்னால் எனக்கு வந்து நிறுத்தவே முடியாது. நிறைய இன்னொரு இன்சிடெண்ட், இந்த வேத ரட்சண நிதி ட்ரஸ்ட்டில் ராஜகோபால் மாமா அவர் தான் போய் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவார். அண்ணாதுரை எங்கரோட ஒரு 1985 டிசம்பருக்கு அவர் கென்யாவில் இருக்கார், நைரோபியில். அப்போ நான் இப்போ வந்து இதில் நைஜீரியாவில் வந்து வருஷம் சங்கர ஜெயந்தி கொண்டாடுவேன். ஆமாம், கொண்டாடி அவரோட பெரியவாளை இது வந்து நைஜீரியாவில் இதை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணது 1985 அவர் பேரில் போட்டது. இது அவர் தான் கரெக்ட் பண்ணி கொடுத்தார் ராஜகோபால். இது வந்து இது போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். இது பரமாச்சாரியாட்டையும் போய் காமிச்சேன் இங்கே வந்தப்புறம். 87 நினைக்கிறேன் ஜெயந்திக்கு போயிருந்தேன். தேனம்பாக்கத்தில் இருந்தேன். அதில் ஒரு 100-200 எடுத்துன்னு போனேன். அது ஜெயந்திக்கு வந்து பரமாச்சாரியாரை போய் பார்க்கறதுங்கிறது பெரிய பெரிய ஆள், ராஜாராம் மினிஸ்டர் அவாவா யாரோ இருக்காரு. நான் எங்கேயோ காரணம் 100-200 கட்டின்னு போயிருந்தேன். எல்லாரையும் விட்டார், என்ன கூப்பிட்டார். எங்கேயோ இருந்தேன். இதை பார்த்து என்னடான்னார். இந்த மாதிரி நைஜீரியாவில் போட்டது, இது நீ போட்டேயான்னார். ஆமாம். இப்படி வாங்கி இப்படி பார்த்தார். பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுன்னார். இப்போவே வந்து எல்லாரும் ஃபோட்டோ கிட்ட எல்லாம் கொடுக்குறா. அங்கே இருக்கிற ஆளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்து நின்று உத்தரா தப்பிச்சுட்டு வந்துட்டே இல்லையோ அப்படி அந்த அந்த மிராக்கிள் நடந்த தப்பிச்சுட்டு வந்துட்டோ இல்லையோ இப்படித்தான் கேட்டது. இதே வேர்டு அது. ஆமா, நைஜீரியால தான் வந்துட்டேன். அதுக்கு நான் சொல்லல, அவ கேட்கிறா தப்பிச்சுட்டு வந்துட்டோம் இல்லையோ.
அது 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 இந்த இன்னொரு கென்யா மிராக்கிள் சொல்கிறதுக்கு முன்னால் இன்னொரு மிராக்கிள் பெரியவாளோட 85 என்ஆர்ஐயில் வந்து இவளுக்கு வந்து வாலண்டரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இவளை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டேன். இவ பேரில் ஒரு வீடு வாங்கினேன் ஒரு கிரவுண்டில் அடையாறில். 85 நான் 86 தான் வரேன். 85 வந்து அந்த வீடுக்கு பேர் சங்கரம். பெரியவா தானே எனக்கு எல்லாம் சங்கரம்னு வச்சு ஒரு கிரவுண்டில் இவ வந்து எல்லாம் வாங்கி இவ பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி வந்து போய் அந்த வீட்டுக்குள்ளே என்டர் பண்ண அப்புறம் தான் அந்த சொட்டு தண்ணி கிடையாதுன்னு தண்ணி வாங்கிட்டு இருக்கா. நான் சொல்கிறது 85. 86 நான் வரேன். டெய்லி லாரி வாங்கி வாங்கி விட்டுருப்போம். ஒரு பிப்ரவரி மார்ச்சில் எவனோ தான் போர்வெல் போடு அதை போடு இதை போடுனா மார்ச் ஆச்சு ஏப்ரல் ஆச்சு. ஒருத்தன் வந்தான் 10,000 ரூபா செலவு வச்சு ஜெட் பம்பு போடும்னா மார்ச்சில் வந்து ஏப்ரலில் வந்து ஜெட் பம்பு 10,000 ரூபா அப்போ 86 போட்டால் ஒரு பொட்டு தண்ணி கிடையாது. சரசா என்ன பண்ணா மே 21 20 பெரியவா ஜெயந்தி. நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பலன்னா அவளுக்கு வந்து இப்போ இந்த இன்சிடெண்ட்லாம் அவள் வந்து எஸ்டேட்டில் வளர்ந்தவ டீ எஸ்டேட்டில் வளர்ந்த என் கல்யாணத்துக்கு முன்னால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து கடவுளுங்கிறது பரமாச்சாரியம் தான். அவள் என்ன பண்ணா என்ன கேட்காம காலையில் 5 மணிக்கு எந்திருந்து பெரியவாளுக்கு விளக்கேற்றிட்டு பெரியவா விட்ட வழின்னு சுவிட்சை ஆன் பண்ணுறா. வந்து கொட்டித்து பாருங்க தண்ணி விட்னஸ் கூறுபட்டு. நான் 85 வாங்கின வீடு அந்த 21 மே 86 வரைக்கும் தண்ணி வரல. இது எப்படி நடக்கும்? அப்புறம் அந்த கென்யாவில் அந்த இன்சிடெண்ட் எப்படின்னா இதுக்கு 85க்கு டிசம்பருக்கு கென்யாவுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து கென்யாவில் வந்து நான் என் ஒய்ஃபு 2 குழந்தைகளுக்கு அவள் வீட்டில் தங்கிறதுக்காக ஒரு கன்செஷனல் டிக்கெட் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் 400 நைராக்கு 3 பேருக்கும் போக வர நியூ இயருக்கு எடுத்துன்னு போயிட்டோம். அவரோட இருந்தோம் எல்லாம் கென்யாவில் எல்லாம் பார்த்துட்டு டிசம்பர் 31 85 எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் பரப்புகிறோம். பிளேன் பரப்பிட்டு ஒரு 1 hour இருக்கும். காங்கோவை கூட கிராஸ் பண்ணலை. பைலட் அனௌன்ஸ் பண்ணுறான் டியூ டு அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ் வி ஆர் அனேபிள் டு டச் லாகோஸ். ஏன்னா லாகோஸில் போய் இறங்கணும். ஸோ வி ஆர் ஓவர் ஷூட்டிங் லாகோஸ் அண்ட் கோயிங் டு ஐவரி கோஸ்ட் அபிஜான் டு லாகோஸில் இறங்கலை. நியூ இயர் 86 நேர அபிஜான். அபிஜானில் வந்தால் எங்களுக்கு விசா கிடையாது. ஃப்ரெஞ்சு காலனி. நியூ இயர் ஏர்போர்ட்டில் எல்லா ஃபெசிலிட்டியும் ஏர்போர்ட்டுக்குள்ளே பண்ணி கொடுக்குறா. அப்புறம் பார்த்தா நியூஸில் அனௌன்ஸ்மெண்ட் கூ இன் நைஜீரியா த கவர்மெண்ட் ஹாஸ் பீன் த்ரோன் அவுட் ஆன் 31st. ஸோ இந்த ஏர்போர்ட் இஸ் க்ளோஸ் ஃபார் இன்டெஃபினிட் பீரியட். ஃபர்ஸ்ட் ஆச்சு, செகண்ட் ஆச்சு, தேர்ட் ஆச்சு. அவன் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் எத்தனை நாள் தான் எங்களை ஏர்போர்ட்டில் வச்சுப்பான்? ஆஸ் பர் தேர் ரூல்ஸ் தே ஹாவ் டு ஃப்ளை த பேசஞ்சர்ஸ் பேக் டு த பேஸ். பேஸ்னா என்ன? நைரோபி. எங்களை திருப்பி நைரோபிக்கு கொண்டு போயிட்டான். நைரோபிக்கு கொண்டு போனா நல்ல வேலை எங்களுக்கு ராஜகோபால் மாமா இருக்கா. ரூபாவை எடுத்துன்னு போகலன்னா ஹோட்டல்லன்னா இருக்கணும். நேராக போனேன் மாமா வா வா நல்லது வந்தாச்சு. அது 7ஆம் தேதி ஜனவரி ஓப்பன் பண்ணான். இவர் சொல்கிறார் வந்து உனக்கு வந்து நீ வந்து 400 நைராவில் ஒரு கன்செஷனில் வந்திருக்க, உனக்கு கண்டிப்பாக ப்ரியாரிட்டி தரமாட்டான் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ். நீ இன்றைக்கி போய் ட்ரையே பண்ணாத. எதுக்கு இவளை வீட்டில் விட்டுட்டு நானும் ராஜகோபால் மாமா எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸுக்கு போனோம். அவன் என்ன பண்ணான்? எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் எப்போ வேணாலும் இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவேன்னா இந்த இப்போ பெரியவாளோட படத்தை எடுத்து பார்த்துருவேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு ஒரு சைல்டிஷ் மென்டாலிட்டி, இதை நீங்கள் பார்த்துக்கோங்கிற மாதிரி. இவர் ஃபைனான்சியல் கண்ட்ரோலர், ஆர்டினரியில் ஏர் இண்டியா. அவர் சொல்கிறார் கண்டிப்பாக உன்னை ஏற்றிக்க மாட்டான்னு. எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம். 7ஆம் தேதி இவ்வளோ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க. இவ வரல, இவ வீட்டில் இருக்கான். போன உடனே அவன் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் கென்யன் மேனேஜர் டிக்கெட்டை பார்த்தான். யுவர் ஸ்டாண்டர்ட் பேசஞ்சர்ஸ், even though my flight is booked, you have got 2 small children, you must be given priority. He got the tickets and gave மாமா ஸ்டண்ட் ராஜகோபால் மாமா. எங்க அவனோட எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் இல்லை, ட்வா இஸ் ஃப்ளையிங் டு USA via லாகோஸ். அதில் போட்டாங்க. மாமா சொல்றாரு என்னடா சூரி வந்து வீட்டில் அவசர அவசரமாக இவளை கூட்டின்னு போய் 7ஆம் தேதி போய் ஏறி உட்காந்தோம் ஃப்ளைட்டில்.
ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து பாதி தூரம் போனால் அங்கே பார்த்தா என் பிரதர் வரான். என் பிரதர் பாம்பேலேருந்து அதே ட்வாவில் வரான். எல்டர் பிரதர் பாம்பேலேருந்து தான். அவனுக்கு ஒரே நியூஸே கிடையாது. ஒய்ஃபு குழந்தைகள்லாம் லாகோஸில் இருக்குது. அவனுக்கு நியூஸே கிடையாது. இவன் மாத்திரம் வரான். நான் என் ஒய்ஃபு குழந்தைகள் ட்வாவில் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ½ an hour லாகோஸ் இறங்க போகிறது அனௌன்ஸ் பண்ணுறான். டியூ டு அன்ஃபோர்சிங் ரீசன்ஸ் we are not able to touch Lagos. we are overshooting to Monrovia. நம்ப மாட்டேன். மன்ரோவியா இவனுக்கு என் குழந்தைகள்லாம் அங்கே விட்டு மன்ரோவியாவுக்கு போனால், ஏன்னா இது மன்ரோவியா டச் பண்ணி யூஎஸ்ஏக்கு போயிட்டு இருக்கு. எங்களை இறக்கி விட்டு அந்த ஃப்ளைட்டு போயிடுச்சு. அங்கே போனால் ராஜ மரியாதை. ஏன்னா ஸ்டாண்டர்ட் பேசஞ்சர்ஸ், இன்டர்நேஷ்னல் இன்டர் கான்டினென்டலில் எங்களுக்கு ரூம் எல்லாம். எனக்கு என் பிரதருக்கு அவனுக்கு ஒரே குழந்தையில என்ன பண்ணு நியூஸே இல்லை. மறுநாளைக்கு மன்ரோவியா டு லாகோஸ் ஃப்ளைட்டு கிடையாது. அதுக்கு அடுத்த நான் 9ஆம் தேதி வரோம் லாகோஸ்க்கு. வந்து அப்போ தான் அவள் குழந்தையெல்லாம் பார்க்குறா. நடந்து ஹேமட்டாம் அந்த ஜனவரியிலேருந்து ஹேமட்டாம்னு சஹாரா பாலைவனத்துலேருந்து அடிக்கும். அப்போ ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. 7 இது நம்ம கையிலேயே இருக்கு. இன்னொரு மிரக்கல் சொல்லணும். ஒரு தடவை என்னாச்சுன்னா, நான் சர்சா குழந்தைகள் வந்து லாகோஸுக்கு வந்து இது வாங்க போகிறோம், வீசா வாங்கிறதுக்கு. அது 100 கிலோமீட்டர். அப்போல்லாம் அங்கே ஆர்ம்டு ராபரி எல்லாம் அதிகம் நைஜீரியாவில். போய் வீசா வாங்கிட்டு பீஜோ காரில் வந்துட்டுருக்கோம். 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். 6 மணி தான் இருட்டு. இன்னும் ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு. திடீர்னு பார்த்தா டயர் பஞ்சர் காரில். ஒரே இருட்டு 6 மணிக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸ்டெப்னியை எடுத்து போட்டுண்டு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் இக்கோ ரோடுன்னு அங்கே ஒரு மெக்கானிக், எல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட் ஃபெல்லோஸ். அவங்க பிளாக்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியன்ட். அவன் பார்த்த உடனே அவன் இதில் போய் நிறுத்தி பார்த்த உடனே இதை வந்து ஒரு செகண்டில் ரிப்பேர் பண்ணி போடுறேன்னுட்டு போடும்போது பார்த்தா அதே இடத்துல மறுபடியும் பஞ்சர். இதை கொண்டு வந்து நிறுத்தணும். அவன்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணா, உன்னோட ஹேண்ட் பிரேக்கில் ஏதோ ப்ராப்ளம், அது போய் அடிச்சுட்டுருக்குன்னு ஒரு செகண்ட் சரி பண்ணி 2 டயர் பஞ்சர், மொத்தம் 5ல் 2 காலி. அவனோட டயரை எனக்கு போட்டு ஒரு ஸ்டெப்னியும் கொடுத்து, நீ கவலையப்படாத, நான் உன் வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன். நேர வீடு வந்து சேர்ந்தேன். சொப்பனத்தில் வந்து ஒரு தடவை நைஜீரியாவில் நடந்தது சொல்லணும்னு நினச்சேன். நீங்களே கரெக்டாக கேட்டுட்டல். நைஜீரியாவில் என்னென்னா எல்லாருக்கும் பெரிய பெரிய கார், எல்லாரும் 100-150 கிலோமீட்டரில் தான் போவான். எக்ஸ்பிரஸ் வே. டெய்லி 2 ஆக்சிடென்ட் ஆன் த ஸ்பாட் அவுட்டு. இல்லை அப்போ வந்து 85 இவளெல்லாம் அனுப்பிச்சதுனால நான் வந்து கங்கா நகர்னுட்டு ராஜஸ்தானில் ஒரு ஷர்மானுட்டு ஒருத்தன் ப்ரொஃபஸர், ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், அவன் ஒய்ஃபெல்லாம் அனுப்பிச்சிட்டான். அவன் என்னோட தான் உட்காந்துன்னு சாப்பிடுவான், பக்கத்தில் வீடு. அவனுக்கு ஃபைனல் ரெமிட்டன்ஸ்னுட்டு போய் 1000 பவுண்டு வாங்கணும். நான் லாகோஸில் போய் தான் வாங்கணும். நான் வந்து சாப்பிட்டுட்டு என்கிட்ட கேட்டான், எனக்கு கார் தர முடியுமா, நாளைக்கு போய் வாங்கிட்டு வரணும். ஒய்ஃபெல்லாம் போயிட்டான். அதனால் என்ன ஷர்மா தரேன்னு விட்டேன். அவன் நான் வீட்டுக்கு போகிறேன், காலையில் கார் அனுப்பிச்சிடும்னு போயிட்டான். அன்னைக்கு நைட்டு பெரியவா சொப்பனம். என்னோட ஃபேக்ட்ரி 35 கிலோமீட்டர். அதில் வந்து இப்போ நம்ம மாதிரி ரோடு, ஒரே ரோட்டில் 2 மேலேயும் கீழேயும் கார் போகும். எல்லோரும் 100 கிலோமீட்டர் டெய்லி ஆக்சிடென்ட். 35 கிலோமீட்டர். அன்றைக்கி நைட்டு ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட 30-40 பேர் ஆன் த ஸ்பாட் பணத்தை பார்க்குறேன் சொப்பனத்தில். பெரியவா படம் இருக்குது, சொப்பனத்தில் பணத்தை பார்க்குறேன். எந்தெந்த ஒரு 8 மணிக்கு கார் 8:30 மணிக்கு டிரைவரை வர சொல்லிட்டேன், அனுப்பணும். 2 காரில் ஒன்று அனுப்பணும். எனக்கு ஒரே பதட்டம். என்னடா இந்த மாதிரி சொப்பனம் வந்துட்டு, அவனுக்கோ கார் கிடையாது, அவன் குழந்தைகளெல்லாம் அனுப்பிச்சிட்டான், அம்மா ஒய்ஃப் அனுப்பிச்சிட்டான். இவன் இன்னைக்கு போய் அந்த 1000 பவுண்ட்ஸ் ரெமிட்டன்ஸை வாங்கலைன்னா டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிட்டான் 2 நாளில். அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அவன் ராஜஸ்தான் போகிறவன். நேராக போனேன் பெரியவாட்ட. அந்த படத்தை உள்ளே எடுத்து வச்சுக்கோ. பெரிய படம், சத்தாராவில் அவர் படியில் நின்றுட்டு இருக்கிற படம். எல்லாரும் பார்த்துருப்பேன். அந்த படியில் நின்று அதுதான் என்னோட நைஜீரியாவில் பெருசில் என்ட்ரன்ஸில் இருக்கும். அந்த படத்தில் போய் நமஸ்காரம் பண்ணேன். நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், என்ன நடக்கிறதோ உங்கள் இதுன்னு விட்டு டிரைவரை வச்சு அனுப்பிச்சிட்டேன். அவன் போயிட்டான்.
8:30லேருந்து 9 மணிக்கு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. காரை நான் செல்ஃப் டிரைவிங் ஃபேக்ட்ரிக்கு போகிறேன். ஃபேக்ட்ரிக்கு போனால் உட்கார முடியல. ஏன்னா இது ஆக்சிடென்ட்டு மனசுலேயே இருக்குது. சீக்கிரம் வந்து சாப்பிடலாம். ஏன்னா இவ வேற இல்லையா, ஒரு 11:30க்கெல்லாம் வந்து சாப்பிட்டேன். மறுபடியும் 35 கிலோமீட்டர் வந்தேன். மறுபடியும் நார்மலாக வந்து வந்தேன்னா ஒரு ஏசி போட்டு தூங்கிட்டு மறுபடியும் 2-3 மணிக்கு 12:30 1 மணிக்கு எனக்கு மறுபடியும் தூக்கம் இல்லை. 12:30 மணிக்கு மறுபடியும் கார் எடுத்துட்டு ஃபேக்ட்ரிக்கு போகிறேன் 35 கிலோமீட்டர். நம்பினா நம்புங்கோ, நான் போகிறேன் இந்த ஃபோனோடிஸ்க் ஃபேக்ட்ரி, என்னோடய ஃபேக்ட்ரி. அதுக்கு முன்னால் என் காருக்கு ஒரு 100 yards முன்னால் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு நேர ஹெட் ஆன் கொலிஷனில் ஒரு 12-13 பேர் காலி. எங்களோட ஒர்க்கர்ஸ்லாம் கிராஸ் பண்ணி சாப்பிட்டு வர்றவங்க நல்ல வேளை ஒத்தனுமே மாட்டிக்கல. ஏன் கார் வெளியில் நிற்கிறது. உள்ளே போய் அவன் சாயங்காலம் அவன் ஷர்மா வந்து அவன் அந்த 1000 பவுண்டு நீ வாங்கினான்னு கேட்குற வரைக்கும் நான் அவன்கிட்ட சொன்னேன், ஷர்மா நீங்கள் வாடா. அவன் வீட்டுக்கு வருவான், நீங்கள் படுத்து நமஸ்காரம் பண்ணுங்க. என்னன்னா, குருஜி இந்த செக்கை இங்கே வெயின்னு பரமாச்சாரியை வச்சு நமஸ்காரம் பண்ணான். அவன் சிரிச்சுட்டே இருப்பான். இதை எங்கே போய் சொல்கிறது? ஒவ்வொரு ஆங்கிள்லையும் அவர் வந்து நினைக்காத நாளே கிடையாது. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கிளியரன்ஸ் வந்து யாரோ ஏதோ அப்படி போனால், கடலில் போனால் அப்படி கிளியர் பண்ணுவார். நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். எதா இருந்தாலும் கிளியர் பண்ணிவிடுவார். ஃபர்ஸ்ட் கிளாஸ்.